இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் உதவித்தொகையை விடுவிக்க உள்ளது. அது என்னென்ன திட்டங்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மொத்தம் 4 திட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு திட்டத்திலையும் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. முதல் திட்டம் பார்த்தீங்கன்னா முதியோர் ஓய்வூதியம். தமிழ்நாடு அரசு மூத்த குடிமக்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையை நேரடியாக வழங்கி வருகிறது. தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஓய்வூதியம் தற்போது அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே இதன் முதன்மை நோக்கமாகும். 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அரசு வழங்கும் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இந்த நிதி வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 தொகை அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரடி பணம் செலுத்தும் முறை அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இது மாநிலம் முழுவதும் உள்ள மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை கணிசமாக உயர்த்தும் ஒரு நடவடிக்கையாகும். இந்த திட்டம் மூலம் ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. திட்டம் 2 புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலம் கூடுதலாக ரூபாய் 2000 வழங்கப்படுகிறது. இதன் மூலம் மாணவர்களின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது. புதுமை பெண் திட்டத்தைப் போலவே மாணவர்களுக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை இந்த வாரம் வழங்கப்படும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த புதுமை பெண் திட்டத்திற்கான தவணை தொகை 1000 ரூபாய் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தகுதியின பெண்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. நெக்ஸ்ட் திட்டம் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகையாக வழங்கப்படும். பயனாளிகள் இளங்கலை படிக்கும் வரை இந்த உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். மாணவிகள் எங்கும் அலைய வேண்டியதில்லை. அவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக இந்த திட்டத்தில் பணம் செலுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. அதே போல மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் செயல்பாட்டில் உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தைப் போலவே மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி இருப்பதாக அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் அடுத்த தவணை பணம் இந்த மாதம் முதல் வாரத்தில் 1000 ரூபாய் மாணவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் திட்டம் 3. நெக்ஸ்ட் 4வது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்பட உள்ளனர். சுமார் 2 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது. புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2,30,000 பேர் இணைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கும் இந்த மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்டாலின் முகாம் மூலம் புதிய பயனாளிகள் தற்போது மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்து வருகின்றனர். 45 நாட்களுக்குள் அவங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டால் அவங்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு அரசின் முக்கியமான 4 திட்டங்கள். இந்த திட்டங்களுக்கான நிதியுதவி இந்த மாதம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.